அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. ஜிஎஸ் சிலபஸில் யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர், அது மட்டும் இல்லாமல் ஹெரிட்டேஜ் சார்புடைய விஷயங்களை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. குறிப்பாக தமிழ் இலக்கியங்களை பற்றி அதிகமான கேள்விகள் வரக்கூடிய ஒரு பகுதியாகவும் யூனிட் 6 இருக்குது. அந்த இலக்கியத்தில் தமிழுக்கே உரிய இலக்கியங்களாக இருக்கக்கூடிய சங்க காலத்தில் எழுதப்பட்ட 14 மேற்கணக்கு நூல்கள், சங்க மருவிய காலத்தில் எழுதப்பட்ட 14 கீழ்கணக்கு நூல்கள், அதற்கு பிறகு வரக்கூடிய பக்தி இலக்கியங்கள், இந்த 3 தான் தமிழுக்கே உரியது. அதுல இன்னைக்கு நாம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா பக்தி இலக்கியங்கள். பக்தி இலக்கியத்துல குறிப்பா சைவ பெரியோர்களால் பாடப்பட்ட 12 திருமுறைகள், இதில் இருந்து தொடர்ந்து ரிப்பீட்டடா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. மினிமம் 2 கேள்விகள் பாத்தீங்கன்னா இந்த சைவ பெரியோர்கள் இருந்து, அது மட்டும் இல்லாம பக்தி இலக்கியத்திலிருந்து தொடர்ந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா, அது ஸ்டோரி பேஸ்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசா பாருங்க. இவ்வளவு தகவல்கள் இவ்வளவு எளிமையா எந்த ஒரு இதுலயுமே கிடைக்காது. அதனால முழு வீடியோ பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உள்ள போலாமா? பக்தி இலக்கியங்கள். குறிப்பா பக்தி இலக்கியத்துடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிபி 600 இருந்து கிபி 900. அப்பனா சங்க காலத்தில் கிமு 2 இருந்து கிபி 2 வரை இருக்கக்கூடியது சங்க காலம், 14 மேற்கணக்கு நூல்கள். அதன் பிறகு வரக்கூடியது 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை களப்பிரர்கள், சங்கம் மருவிய காலத்துடையது 14 கீழ்கணக்கு நூல்கள். அதன் பிறகு வரக்கூடியது பாத்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டு. இந்த 6ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது யார் இருப்பாங்களாமா? பல்லவர்கள். அதனால பக்தி இலக்கியத்தை யாரோட தொடர்பு படுத்துறாங்க? பல்லவருடைய காலத்தோட தொடர்பு படுத்துறாங்க. பக்தி இலக்கியங்களை எதனோட தொடர்பு படுத்துறாங்க? பல்லவர்களுடைய காலத்தோட தொடர்பு படுத்துறாங்க. அப்பனா பக்தி இலக்கியத்துடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை பக்தி இலக்கியம் தலை தோங்கும் போது தமிழகத்தில் ஆட்சி புரிந்தவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா பல்லவருடைய காலம். பக்தி இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது 2 நபர்கள் ரொம்ப முக்கியமா வருவாங்க. அவங்கள பத்தி சில ஹிண்ட் கொடுத்துட்டு உள்ள டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல வரக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர். பக்தி இலக்கியத்துல மிகப்பெரிய ஒரு சைவ பெரியோர் அப்படின்னு பார்த்தா யாருங்க? திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசரே சமண சமயத்துல தான் ஸ்டார்டிங்ல என்னது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. திருநாவுக்கரசரே சமண சமயத்தை தான் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. சமண சமயத்திலிருந்து பின்னால சைவத்துக்கு மாறுறாரு. சரிங்களா? சமண சமயத்திலிருந்து பின்னால் என்ன பண்றாரு? சைவத்துக்கு மாறுகிறார். யாரு? திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசரை சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அவங்களுடைய தமக்கையாக இருக்கக்கூடிய திலகவதியார். திருநாவுக்கரசருடைய தங்கை பாத்தீங்கன்னா திலகவதியாரால் சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாறுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பல்லவ மன்னன், இவங்க பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்தோட தொடர்பு படுத்துறோம்ல, பல்லவ மன்னவன் அப்ப யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். அவரை சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றுகிறார். யாருன்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர். சரியா? திருநாவுக்கரசர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சமண சமயத்தில் இருக்கிறார். அவரை பாத்தீங்கன்னா சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாத்துறாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா தமக்கு திலகவதியார். பின்னால அங்க இருக்கக்கூடிய பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன், அவரை சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றுகிறார். யாருன்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர். இரண்டாவதாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர், ஒரு முக்கியமான ஒரு நபர். இவரை யார பாத்தீங்கன்னா சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றுகிறார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரிகேசரி கூன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னனை சைவத்துக்கு மாற்றுகிறார். சரியா? அரிகேசரி கூன் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னனை சமண சமயத்தில் இருந்து சைவத்துக்கு மாற்றுகிறார். இந்த 2 கேள்விகள் பாத்தீங்கன்னா பல டைம் டிஎன்பிசில ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். சரியா? அதனாலதான் எடுத்து முன்னாலேயே ஒரு இன்ட்ரோலயே அதை உள்ள வச்சிருக்கிறேன். சரியா? சைவ பெரியோர்களால் பாடியது எத்தனை திருமுறைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 திருமுறைகள். சரியா? திருமுறைகள் என்பதற்கு என்ன பொருளாமா? தெய்வீக நூல் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு. திருமுறைகள் என்பதற்கு தெய்வீக நூல் என்ற பொருளும் உண்டு. சைவ பெரியோர்கள் பாடியது எவ்வளவு திருமுறைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 திருமுறைகள். இதுல முதல் 4 பேர் பாடியிருப்பாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது. அதில் முதல் 3 பாடியது ரொம்ப முக்கியம். திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது முதல் 3 திருமுறைகள். திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது 1, 2, 3 திருமுறைகள்.
திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது 4, 5, 6ஆம் திருமுறை. திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது 4, 5, 6ஆம் திருமுறை. 7ஆம் திருமுறை யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா சுந்தரர் அவரால் பாடப்பட்டது. இந்த 7 திருமுறைகளுக்கு பெயர் தான் என்னவாமா? தேவாரம். முதல் 7 திருமுறைகளுக்கு பெயர் தான் என்னது? தேவாரம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் 7 திருமுறைகள் பாடியிருப்பாங்க பாத்தீங்களா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இந்த 7 திருமுறைகளுக்கு சார்ந்ததுதான் என்னவாமா? தேவாரம் என்ற பெயரும் உண்டு அப்படிங்கிறாங்க. சரியா? சரி, ஓகே. 8ஆம் திருமுறை யாருன்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர் அவரால் பாடப்பட்ட 8ஆம் திருமுறையில திருவாசகம், திருக்கோவை இரண்டும் உள்ளது. சரியா? 8ஆம் திருமுறைனா மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது திருவாசகம், திருக்கோவை. 9ஆம் திருமுறை 9 நபர்கள் பாடி இருக்கிறாங்க. 9ஆம் திருமுறை 9 நபர்கள் பாடி இருக்கிறாங்க. 10ஆம் திருமுறை திருமூலர் அவரால் பாடப்பட்டதுதான் திருமந்திரம். 10ஆம் திருமுறை திருமூலர் அவரால் பாடப்பட்டது என்னது? திருமந்திரம். இதற்கு தமிழ் 3000 என்ற பெயரும் உண்டு. இதற்கு தமிழ் 3000 என்ற பெயரும் உண்டு. 2 முறை குரூப் 1ல கேட்டது. சரியா? கேட்ட கொஸ்டின் இவரை பத்தி ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. திருமூல, திருமந்திரம். இந்த எல்லா சைவ பெரியோர்களை விட இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னு கேட்டா திருமூலர் ஒரு சித்தர். சரியா? மீதி எல்லாருமே அதை பார்த்தா நார்மலா நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய மனித பிறவி. ஆனா இவர் மட்டும் என்னவாமா? திருமூலர் ஒரு சித்தர். 11ஆம் திருமுறை எவ்வளவு பேர் பாடி இருப்பாங்க? 12 பேர். சரியா? 11ஆம் திருமுறை 12 நபர்கள் பாடி இருக்கிறாங்க. 12ஆவதா இருக்கக்கூடிய திருமுறை எதுன்னு கேட்டாங்கன்னா சேக்கிராரால் பாடப்பட்ட பெரிய புராணம். 12ஆம் திருமுறை அப்படின்னு கேட்டாங்கன்னா சேக்கிராரால் பாடப்பட்ட பெரிய புராணம். அப்பனா இது எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது? முதல் 4 பேர் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை நமக்கு மேரேஜுக்கு பொண்ணு பார்க்கறோம் என்ன சொல்லுவாங்க? சம்பந்தம் பேசியாச்சான்னு கேட்பாங்களா? அப்பனா முதல் நபர் யாரு? திருஞான சம்பந்தர். ஓகே. இரண்டாவதா இங்க யாருக்கு பொண்ணு பார்க்கறாங்க, சம்பந்தம் பேசுறாங்கன்னா அரசர். இரண்டாவதா வரக்கூடிய நபர் யாரு? திருநாவுக்கரசர். அரசர் அப்படின்னாவே எப்படி இருப்பார்? அழகா இருப்பாங்களா? அழகுக்கு மற்றொரு பெயர் சுந்தரர். அப்பனா மூன்றாவதா வரக்கூடியது 7ஆம் திருமுறை எழுதக்கூடியவர் யாருங்க? சுந்தரர். அழகுக்கு காரணம் அரசர் நம்மள மாதிரி எளிமையாவா இருப்பாரு? பொன், அதுக்கப்புறம் முத்து, மரத, மாணிக்கம் எல்லா ஜுவல்ஸும் போட்டிருப்பாரா? அப்பனா 4ஆவதா இருக்கக்கூடியவர் யாரு? மாணிக்க வாசகர். அப்பனா அரசருக்கு சம்பந்தம் பேசுறாங்க திருஞான சம்பந்தர். அடுத்து 2வது அரசர் அப்படிங்கும்போது திருநாவுக்கரசர். அடுத்தது அரசர் எப்படி இருப்பார்? அழகா இருப்பார், சுந்தரர். அழகுக்கு காரணம் என்னது? மாணிக்கம், மாணிக்க வாசகர். சரியா? இந்த 8 திருமுறைகள் இருக்குது பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து அதுல இருந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? முதல் 4 பேர்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். முதல் 11 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. முதல் 11 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. அதுக்கப்புறம் தான் 12வது திருமுறை பின்னால் எழுதியிருப்பாங்க. முதலாம் ராஜராஜன் திருமுறை கண்ட சோழன் எனப்படுகிறார். இந்த திருமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துல கோவில் வந்து பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டு காலமா அடைபட்டு இருந்திருக்கும். சரியா? அதை மீட்டு எடுத்து கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாராமா? முதலாம் ராஜராஜன். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பிட்ட கொடுத்து அனைத்து திருமுறைகளையும் தொகுத்ததாக ஒரு வரலாற்று குறிப்பாட்ட வச்சிருக்கிறாங்க. பல்வேறு செய்திகள் இருக்குது. நாம இந்த தகவலை எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். திருமுறை கண்ட சோழன் எனப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். யாரு திருமுறைகளை தொகுத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. முதல் 7 திருமுறைகளுக்கு பெயர் என்ன சொல்லியிருப்பேன்? தேவாரம். முதல் 7 திருமுறைகளுக்கு பெயர் என்ன சொல்லியிருப்பேன்? தேவாரம். முதல் 7 திருமுறைகளுக்கு மூவர் தமிழ் என்ற பெயரும் உண்டு. அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் சுந்தரர். இவங்க 3 பேரால் எழுதப்பட்டது. அதனால மூவர் தமிழ் என்ற பெயரும் உண்டு. சமய குறவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் 4 பேருங்க. சமய குறவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதல் 4 பேர். இந்த இடத்துல குறவர்கள் அப்படின்னா 2 விதமான பொருள் உண்டு. ஒன்று பெரியோர் என்ற பொருள், மற்றொன்று ஆசிரியர். மற்றொன்று ஆசிரியர். சைவ சமயத்தை சார்ந்த பெரியோர்கள், சைவ சமயத்தை சார்ந்த ஆசிரியர்கள். அதற்கு பெயர் தான் என்னது? சமய குறவர்கள். முதல் 4 பேர் யாருங்க? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இவங்க 4 பேர் தான் சமய குறவர்கள் அப்படிங்கிறாங்க. சைவர்களின் தமிழ் வேதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 திருமுறைகள். பொதுவா வேதங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 இங்க சைவ சமயத்தை சார்ந்தவர்களுக்கான வேதம், அதுவும் தமிழ் சார்ந்த வேதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 12 திருமுறைகள் பாடல் இருக்கும் பாத்தீங்களா? இதுதான் சைவ சமயத்தை சார்ந்தவர்களின் தமிழ் வேதம் எனப்படுகிறது. சைவ சமயத்தை சார்ந்தவர்களின் தமிழ்
வேதம் எனப்படுகிறது. இதோட வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தெரிஞ்சிருக்கு. சரியா? திருமுறைகள்லாம் என்ன, சைவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள், சிவனை வழிபடக்கூடிய பெரியோர்களால் பாடப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா என்னது, சைவம். சைவ பெரியோர்ல முதல்ல நாம பார்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் அவருடைய இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. ஆளுடை பிள்ளை. இருக்கக்கூடிய சைவ பெரியோர்ல இளம் வயதினர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர் தான். இருக்கக்கூடிய சைவ பெரியோர்கள ரொம்ப ரொம்ப இளம் வயதாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தருடைய வேறொரு பெயர், திருஞான சம்பந்தருடைய வேறொரு பெயர் பரசமய கோளரி. திருஞான சம்பந்தருடைய வேறொரு பெயர் பரசமய கோளரி. பெற்றோர் சிவபாத இருதய பகவதி அம்மையார். ஊர் சீர்காழி. இவருடைய சொந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா சீர்காழி. சீர்காழிக்கு 3 விதமான பெயர்கள் இருக்குது. தோணிபுரம், பிரம்மபுரம், வேடுபுரம். தோணியப்பர் சாமி இருந்ததால் தோணிபுரம் என்றும், பிரம்மர்கள் வழிபட்ட இடம் அப்படின்னா பிரம்மபுரம் என்றும், வேணு என்பதற்கு மூங்கில் என்ற பொருளும் உண்டு. வேணு என்பதற்கு மூங்கில் என்ற பொருளும் உண்டு. மூங்கில் வடிவமாக இறைவனை வழிபட்டார்கள், மூங்கில் வடிவமாக இறைவனை வழிபட்டார்கள் என்ற கூற்றும் உண்டு. அதனால் வேணுபுரம் என்ற பெயரும் உண்டு. சீர்காழியுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம். அது மட்டும் இல்லாம இவருடைய பாடல்கள் மொத்தம் 23 பண்களில் இசையமைத்து பாடி இருக்கிறார். மொத்த பண்களுடைய தமிழ்ல எவ்வளவு இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 103. அதுல 23 பண்கள். சரிங்களா? இசையுடைய வடிவம் தான் என்னது, பண் அப்படிம்பாங்க. 23 பண்களில் இசையமைத்து பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். அடுத்ததுங்க திருஞான சம்பந்தர் அவருடைய முக்கியமான மேற்கோள் மற்றும் சிறப்புகள். திருஞான சம்பந்தர் அவருடைய முக்கியமான மேற்கோள் மற்றும் சிறப்புகள். முதல் மேற்கோள் வந்து பாத்தீங்கன்னா தோடுடைய செவியன் பால் குடித்த போது பாடியது அப்படிங்கிறாங்க. இதற்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. திருஞான சம்பந்தருடைய தந்தை யாருங்க, சிவபாத இருதயர். டெய்லி என்ன பண்றாரு, குளக்கரைக்கு குளிக்க போவார். வீட்டில் குழந்தை தனியா இருந்ததுன்னா வேலை செய்ய விடுமா, விடாது, அடம்பிடிக்குமா. அதனால திருஞான சம்பந்தரையும் கூட்டிட்டு போயிடுவார். இவர் போய் குளக்கரையுடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் உட்கார வச்சுட்டு நம்மளால என்னோடுவார் குளிக்க போயிடுவார். ஒரு நாள் வருவதற்கு தாமதம் ஏற்படுது. திருஞான சம்பந்தர் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த சிவன் பார்வதியை நேர்ல வந்து அழுகை நிற்பாட்டுவதற்காக என்ன பண்றாராமா, பால் கொடுத்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானப்பால் அறிவும் கொடுத்ததாக ஒரு புராண செய்தி உண்டு. அப்ப அவர் வந்ததுக்கு அப்புறம், அவருடைய தந்தை வந்ததுக்கு அப்புறம் பால் குடித்ததுக்கான வடு இருக்குது. சரிங்களா? இதை பார்த்து அதட்டி கேட்கிறாங்க. அப்போ அவர் 3 வயதில் பாடலாவே பாடுவார். வந்தது சிவன் தான் என்பதற்கு தோடுடைய செவியன் முதல் பதிக பாடல். அவர் வந்து பாத்தீங்கன்னா காதுல தோடு கடுக்க போட்டிருந்தாரு. உடல் முழுவதும் சாம்பல் பூசி இருந்தார். அது மட்டும் இல்லாம தலையில வந்து பாத்தீங்கன்னா நிலவு பிறை இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டு சிவனுடைய உருவங்களை வந்து பாத்தீங்கன்னா பாடலாவே பாடி காட்டுவார். சரியா? இது எல்லாமே அவருடைய 3 வயதில் நடந்தது. அப்பனா தோடுடைய செவியன் அப்படின்னு கேட்டா எது ஞாபகம் வரும்னு, பால் குடித்த போது பாடியது முதல் கீ பாயிண்ட். யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு, திருஞான சம்பந்தர். யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். பக்தி இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது சைவத்துல ரொம்ப முக்கியமானவர்கள். சரியா? திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இருவரும் முதலாக சந்தித்து கொண்ட இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்புகலூர். சைவ சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவனை வழிபடக்கூடியவர்கள் அதில் 2 முக்கியமான பெரியோர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். இருவரும் முதலாக சந்தித்து கொண்ட இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்புகலூர். 2 பேருமே சைவத்துல புகழ் பெற்றவர்கள். அதனால சந்தித்து கொண்ட இடம் திருப்புகலூர். ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும். இப்ப 2 பேருமே சந்திச்சுட்டாங்க. 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள். இது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பேர்னா, திருஞான சம்பந்தருக்கு ஒரு 10 வயசு, நம்மால் அவருக்கு திருநாவுக்கரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, 80 வயது. 10 வயது சிறுவனும் 80 வயது பெரியவரும் நண்பர்கள். இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. என்ன பண்றாங்க, 2 பேருமே இங்கிருந்து ஒவ்வொரு கோவிலாக தொடர்ந்து போறாங்க. அப்படி போகும்போது திருமறைக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதி, அதாவது வேதாரண்யம், வேதங்கள் இறைவனை ஆதாரணை செய்யக்கூடிய இடம் தான் என்னது, வேதாரண்யம். திருமறை அப்படின்றது, மறைனா 4 வேதங்கள். சரியா? 4 வேதங்கள் இறைவனை வழிபட்ட இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம். கலிகாலம் பிறக்குதாமா,
வேதங்கள் பார்க்குது, நம்மளால இனி இங்க சர்வே பண்ண முடியாது, கிளம்பி மேலோகம் போலான்னு கிளம்பி போயிட்டாங்க. சரியா? போகும்போது கோவில் கதவை பூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால மக்கள் நேரடியாக போகாம, வேதங்களால் பூட்டப்பட்ட கதவுகள் வழியா போகாம சைடுல போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் 2 பேர் போறாங்க. யார் 2 பேரு? திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் என்ன பண்றாங்க? வேதாரண்யம் திருமறைக்காடு நோக்கி வந்து பாத்தீங்கன்னா நடைபயணமா போறாங்க. போகும்போது கோவிலை பாக்குறாங்க. என்ன மக்கள் சைட்ல போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நேரா தான் போகணும்னு சொல்லி யார் அடம்பிடிக்கிறாங்களாமா? சிறுவனாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் கோவில போய் வழிபடணும். அது இந்த பூட்டின கேட்டு இது வழியாத்தான் நான் போவேன் அடம்பிடிக்கிறாரு. வேற வழி இல்லை. திருநாவுக்கரசர் சின்ன பையன் கூட சாவாசம் வச்சுக்கிட்டே என்ன பண்றது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு பாடல் பாடி கோயில் கதவை திறக்க போறாங்க. சரியா? அதான் கோவில் கதவு திறக்கவும் மூடவும் பாடிய பாடல். அது கதை எங்க நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமறைக்காடு. சரியா? அப்படிங்கிற வேதாரண்யம். கதவு திறக்க பாடியது இரக்கம் ஒன்றலீர். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இரக்கம் ஒன்றல் அப்படின்னா ஒரு மேற்கோள் பாடலுடைய முதல் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவுதான் கொடுப்பாங்க. யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். எதற்காக பாடியது? கோவில் கதவு திறக்க பாடியது. இரக்கம் ஒன்றில் எப்படியாவது இறக்கப்பட்டு ஓபன் பண்ணிரு. சரியா? அப்படின்னு ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. என்ன பண்றாங்க? கோவில் கதவு திறக்க இவருக்கு கூட இருக்கக்கூடியவர் யாரு? திருநாவுக்கரசர். அவரு சப்போர்ட் பண்ணி ஒரு 10 பதிக பாடல் பாடுறாரு. அதுக்கப்புறம் தான் கோவில் கதவு திறக்குது. சாமியை வழிபட்டு 2 பேர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் சிறுவனா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர், சாமி 3 வேளை நான் பாத்துக்கிற கதவை அப்படின்னு சொல்லி போட்டு பாடல் பாட ஆரம்பிக்கிறாரு. ஒரே பாடல்ல கதவை மூடிருமாமா. உடனே பெரியவரா இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இறைவனுக்கு நம்மளை விட இந்த சிறுவன் தான் ரொம்ப நெருக்கமா இருப்பாராட்டா. நான் 10 பாடு பாடிதான் என்னாச்சாமா கோவில் கதவு திறந்தது, சின்ன பையன் ஒரே பாட்டுல மூட வச்சுட்டானே அப்படிங்கிற ஒரு வருத்தம். இதை பார்த்த திருஞான சம்பந்தர், சாமி உங்களுடைய தமிழ் ரொம்ப இனிமையா இருக்குது, அதனாலதான் கடவுள் 10 பாடல் பாட விட்டாரு. ஆனா என்னுடைய கன்னித்தமிழ் ரொம்ப மோசம், அதனாலதான் போதுண்டா சாமின்னு ஒரே பாட்டில் என்ன பண்றத கதவை மூடி விட்டுட்டாரு. அதனால வருத்தப்படாதீங்க, இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா? திருஞான சம்பந்தர் வந்து பார்த்தா திருநாவுக்கரசர் பெரியவரை பார்த்து சொல்லியிருப்பார். இந்த இடத்துல 2 மேற்கோள் பாடல். இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். தோடுடைய செவியன் அப்படின்னா பால் குடித்த போது, கதவு திறக்க பாடியதுன்னா இரக்கம் ஒன்றலீர். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா வேதாரண்யம் அப்படின்னு இருக்கக்கூடிய திருமறைக்காடு என்ற ஒரு இடத்துலதான். அடுத்ததுங்க, இவருடைய சிவிகை திருநாவுக்கரசர் சுமந்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்பூந்துருத்தி. சிவிகை அப்படின்னா என்னங்க? பல்லக்கு. சரிங்களா? உப்பு இருக்கக்கூடிய மாதிரி வெஹிக்கிள்லாம் இருக்கு. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பெரியவர்களை தூக்கிட்டு போறதுக்கு முக்கியமானவர்களை பல்லக்கு தான் பயன்படுத்துவாங்களா? இவருடைய சிவிகை திருநாவுக்கரசர் சுமந்த இடம். யாருடைய சிவிகை? சின்ன சிறுவனாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருடைய சிவிகையை யாரு சுமந்துட்டு போறா? பெரியவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரும் சுமந்திருக்கிறார். அந்த இடம் எங்கன்னு கேட்டாங்கன்னா திருப்பூந்துருத்தி. அங்கதான் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரை கொடுத்தார். யாரு? திருஞான சம்பந்தர். இது ஒரு ஸ்டோரி தான். திருஞான சம்பந்தர் சிறுவனா இருக்கிறாரு. அவர் ஊரா அழைச்சிட்டு போறாங்க. நம்மால் பல்லக்குல வச்சு தூக்கிட்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஊர் போகும்போது இந்த ஊர்ல திருநாவுக்கரசன் மிகப்பெரிய ஒரு சைவ பெரியவர் இருக்கிறார். அவர் நான் பார்க்க விரும்புறேன்னு பல்லக்க தூக்குவரை பார்த்து கூப்பிடுறாங்க ஒருத்தரை. அப்ப பார்க்கும்போது பல்லக்கு தூக்கிட்டு வந்தவரே யாரா இருந்திருக்கிறாரு? திருநாவுக்கரசர். இந்த இடம், இந்த சம்பவம் எங்க நடந்ததுன்னா திருப்பூந்துருத்தி. உடனே சிறுவனா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிருச்சு. இவரை பெரியவரா இருக்கக்கூடியவர், நம்ம அப்பா மேல இருக்கக்கூடியவர், அப்பா போல இருக்கக்கூடிய இவரை நான் தூக்க வச்சுட்டே அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு அப்பர் என்ற பட்டத்தை கொடுத்தார். திருஞான சம்பந்தரால் திருநாவுக்கரசருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா அப்பர். சரியா? அதாவது நீங்க எனக்கு தந்தை மாதிரி. குமரிக்கண்ணம் இருக்கும்போது தாய் தந்தைக்கு என்ன சொல்லுவாங்க? அம்மை அப்பன். அப்பன்னு சொன்னா கூட மரியாதை குறைவா இருக்குன்னு சொல்லி போட்டு அப்பர் என்ற பட்டத்தை கொடுத்திருப்பாரு. யாருன்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசருக்கு. சமண சமயத்தை போற்றிய கூன் பாண்டியன், அவருடைய மனைவி பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா மங்கையர்க்கரசி, அமைச்சர் பெயர் குலச்சிறையார். இவங்க 2 பேரும் இவருடைய புகழ் எல்லா பக்கம் பரவுது. திருஞான சம்பந்தர் ஒரு சின்ன பையன்தான், ஆனா இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கவர், எல்லா வேலையும் பயங்கரமா வித்தைகள்லாம் பண்றார் அப்படின்னு சொல்லி போட்டு உலகம் முழுசு அவருடைய ஏரியா முழுசுமே புகழ் பரவுது. உடனே பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் அப்ப இருக்கக்கூடியவர் யாரு? கூன் பாண்டியன். அவருடைய மனைவி பேர் என்னது? மங்கையர்க்கரசி, அமைச்சர் குலச்சிறையார். கூன் பாண்டியன் சமண சமயத்தை விரும்பக்கூடிய மன்னன். ஆனா அவருடைய மனைவி யாருங்க? மங்கையர்க்கரசியும் அமைச்சர் குலச்சிறையாரும்
தீவிர சைவ பக்தர்கள். அதனால ஒரு ஓலை அனுப்புறாங்க. யார? திருஞான சம்பந்தர் மதுரை வர வேண்டும் என்று. என்னது? ஒரு ஓலை அனுப்புறாங்க. திருஞான சம்பந்தர் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், மதுரையிலும் வந்து பாத்தீங்கன்னா சைவம் தலை தோங்கும் அப்படிங்கிறாங்க. நம்மால் கிளம்ப ரெடி ஆயிட்டார். அப்ப யார் கூட இருக்கிறா? திருநாவுக்கரசருமே கூட இருக்கிறாரு. அப்ப கிளம்பும் போது இன்னைக்கு டைம் சரியில்லைப்பா, நாளைக்கு போ அப்படிங்கிறாரு பெரியவர். உடனே நல்லவர்களுக்கு என்னது? நாளும் கோலும் இல்லை. 7 கோள்களை பற்றி பாடியது கோளொரு பதிகத்தில் இருந்து என்ன சொல்லுவாங்க? நல்லவர்களுக்கு நாளும் கோலும் இல்லை என்ற ஒரு பதிக பாடலை பாடியிருப்பாரு. எங்கிருந்து? வேதாரணத்தில் இருந்து எங்க போகும்போது? மதுரை கிளம்பும் போது பாடப்பட்ட பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லவர்களுக்கு நாளும் கோலும் இல்லை. மதுரை போயிட்டாரு. அங்க போனா சமணர்கள் வந்து பார்த்தா இவரை வம்பு கிழக்குறாங்க. சமணர்கள் இவரை வம்பு கிழக்குறாங்க. ஏன்னா இவர் சைவம். அங்க மன்னர் முதல் கொண்டு முக்கியமான எல்லாம் எதில் இருக்கிறாங்க? சமணம். இவர் இருந்த குடியில தீ பற்றி கொளுத்து விட்டாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு? இது யாரால் ஏவப்பட்டதோ அதுக்கு காரணமாக இருக்கிறவர்களுக்கு இந்த தீ போகட்டும் அப்படிம்பாரு. மன்னனுக்கு அது வெப்பு நோயாக மாறிடும். என்னாச்சு? மன்னனுக்கு வெப்பு நோயாக மாறிடும். அதுக்கப்புறம் சமணர்களுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் போட்டிலாம் நடக்குது. சரியா? யார் பெரியவர் அப்படின்னு பார்த்துக்கலாம், மோதி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே போட்டிலாம் வைக்கிறாங்க. அதுல முதல்ல அனல் வாதம், அதுக்கப்புறம் புனல் வாதம் அப்படிங்கிறாங்க. அதாவது அனல் வாதம் அப்படின்னா உங்களுக்கு சிறந்த ஒரு மந்திரத்தை எழுதி ஓலைச்சூடில் எழுதி எதுல போடணும்? தீயில போடணும். தீயில ஓலைச்சூடி போட்ட என்னாகு? கருகிருமா? ஆனா எரியக்கூடாது. அவர் தான் வின் பண்ணது. யாரு? திருஞான சம்பந்தர். புனல் வாதம் அப்படின்னா வைகை ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏட்டை தூக்கி போடணும், மந்திரத்தை எழுதி ஆற்றுல அடிச்சுட்டு போகாம எதிர்த்து நீந்தி வரணுமாமா. சரிங்களா? அப்படிப்பட்ட இன்னொரு வாதம் நடக்க. அது என்னது? புனல் வாதம். 2 வாதத்திலும் யார் வின் பண்ணுவாங்களாமா? திருஞான சம்பந்தர். அடுத்தது மன்னன் நோய் தீர்க்க பாடியது. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அவன் பேர் என்னது? கூன் பாண்டியன். ஆளே கூனா இருப்பாப்புல. மன்னனுக்கு என்ன நோய் தாக்கிருச்சு? வெப்பு நோய். வெப்பு நோய்னு என்னது? தீராத ஜுரம். சரியா? உடம்பே கொதிக்குது, அனல் மாற வெப்பமா கொதிக்குதாம். அதுக்கு பேர் என்னது? வெப்பு நோய். பார்க்கிறாரு மன்னன். சரி சமணர்கள் வாப்பா, திருஞான சம்பந்தர் நீங்களும் வாங்க, ஆளுக்கு பாதியை பிரிச்சுக்குங்க. யாரு என்னுடைய நோயை குணப்படுத்துறீங்களோ அந்த சமயத்துக்கு நான் மன்னன் நானே மாறிடுறேன் அப்படின்ட்டாரு. என்னது? உடம்ப 2ஆ பிரிச்சுட்டாரு. உனக்கு பாதி உனக்கு பாதி. என்னுடைய வெப்ப நோயை யாரு குணப்படுத்துறீங்களோ அந்த சமயத்துக்கு நானே மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு யாரு? மன்னன் கூன் பாண்டியன் சொல்றாரு. உடனே மன்னன் நோய் தீர்க்க பாடியதை வந்து பாத்தீங்கன்னா மந்திரமாவது நீரு. முக்கியமான ஒரு மேற்கோள் பாடல், நிறைய டைம் கேட்ட கொஸ்டினும் கூட. சரியா? மன்னன் நோய் தீர்க்க பாடியதான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரமாவது நீரு. உடனே கூன் பாண்டியனுடைய என்னாச்சாமா? அந்த வெப்பு நோய் நீங்கிருச்சு. அது மட்டும் இல்லாம கூன் பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கூனை சரி பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாங்களாமா? நின்ற சீர் நெடுமாறன். கூன் பாண்டியனுடைய கூன் சரியான பின்பு அவரை என்ன அழைக்கிறாங்க? நின்ற சீர் நெடுமாறன் என்று அழைக்கப்பட்டார். அரிகேசரி கூன் பாண்டியன் சமண சமயத்தில் இருந்து சைவத்துக்கு மாறி இருக்கிறார். என்னாச்சு? வெப்பு நோயை குணப்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம கூனை சரி பண்ணி நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற பெயரோட கூன் பாண்டியன் விளங்குகிறான். பாக்குறாப்புல இந்த இடத்துல சமணர் கொஞ்சம் டம்மியா இருப்பாங்களாட்ட, இவருக்கு நிறைய வித்த தெரிஞ்சிருக்குது. அதனால நான் சமண சமயத்துல இருந்து எதுக்கு மாறுறாராமா? சைவ சமயத்துக்கு மாறுகிறார். யாரு? அரிகேசரி கூன் பாண்டியன். அரிகேசரி கூன் பாண்டியன் சமண சமயத்தில் இருந்து சைவத்துக்கு மாறுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த புனல் வாதம் அப்படின்னு கேள்விப்பட்டோம்ல, ஆத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி போட்டது. இவர் வைகை ஆற்றில் இட்ட ஏடு கரை ஏறிய இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திரு ஏடகம் அப்படிங்கிற ஒரு பகுதிங்க. ஏடு கரை திரும்பிய இடம் அப்படிங்கிறத என்ன வச்சுட்டாங்களாமா? திரு ஏடகம் அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சிருப்பாங்க. சரியா? திருஞான சம்பந்தரின் பாடல்களை யாழில் பாடியவர். சரியா? இப்ப இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீணையெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? யாழ் நரம்பு கருவி. அதுல இவர் பாட பாட ஒருத்தர் வந்து பார்த்தா இசை போட்டு பின்னால சவுண்ட் இசை வர வைக்கிறார். அது யாருன்னு கேட்டாங்கன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருநீலகண்ட யாழ்ப்பாணர். திருஞான சம்பந்தரின் பாடல்களை யாழில் பாடியவர் யாருன்னு கேட்டா யாருங்க? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இங்கே கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. யாழ்ப்பாணருடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய சொந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா தர்மபுரம். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் இசை வாசிக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் பாடல் பாடுறாரு. அப்ப சொந்த ஊர் யாருது? யாழ்ப்பாணருடைய ஊரா? அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் பையன் ரொம்ப சின்ன பையன் தான். இவர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு பெரிய ஆளவருக்கு யாரு காரணம்? நம்மால் தான். நம்மளோட இசை தான் காரணம். பையனுக்கு அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு
திருஞான சம்பந்தர் காது படவே பேசுறாரு. நம்ம ஆளுக்கு ஒரே பயம், யாருக்கு? யாழ்ப்பாணருக்கு. இவர் சும்மாவே அது இதுன்னு சேட்டை பண்ணுவாரு, இதெல்லாம் காதுல கேட்டா நம்ம சோழியை முடிச்சுட்டுருவார் அப்படின்னு சொல்லி போட்டு இதை போய் வருத்தப்பட்டு திருஞான சம்பந்தர்ட்டையும் சொல்றாங்க, இந்த மாதிரி என் உறவினர்கள் இப்படி சொல்றாங்க, அதனால யாழில் மீட்ட முடியாதபடி ஒரு பாடலை பாட வேணும் சாமி அப்படின்னு கேட்கிறாரு. அதற்காக பாடப்பட்டது அது பார்த்தீங்கன்னா யாழ் முறி பதிகம். இதை கேட்டு அவர் யாழையில பிடிச்சி முறிக்கல, யாழில் மீட்ட முடியாதது, யாழில் வாசிக்க முடியாத மாதிரி ஒரு பாடல் பாடுவார். எங்கேன்னு கேட்டாங்கன்னா தர்மபுரம். அது யாருடைய சொந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அது மட்டும் இல்லாம இவருக்கு சிறப்பா நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தரர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று இவரை புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தரர். ஆதிசங்கரர் தம் நூலான சௌந்தரிய லகரி, ஆதிசங்கரர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய ஒரு நூல் இருக்குது. என்ன நூலுங்க? சௌந்தரிய லகரி. அதுல திருஞான சம்பந்தரை திராவிட சிசு என்று புகழ்ந்தார். ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் பியூஐக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திராவிட சிசு அப்படின்னு கேட்டா யார சொல்லணும்? திருஞான சம்பந்தர். யாரால் புகழப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆதிசங்கரர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தருக்கு என்ன சொல்லியிருப்பாரு? திராவிட சிசு என்று சொல்லியிருப்பார். எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா சௌந்தரிய லகரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான நூல். இதுல முக்கியமான மேற்கோள் பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல எதுவும் கிடையாது. இதுல முக்கியமானதுன்னா திருஞான சம்பந்தரின் பாடலை யாழில் பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அந்த ஒன்றை மட்டும் பார்த்துங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவதா பார்க்கக்கூடிய சைவ பெரியோர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். அரசர் அப்படின்னாவே நிறைய பட்ட பேர் வச்சுக்குவாங்களா? அதே மாதிரி திருநாவுக்கரசருக்கு பல்வேறு விதமான பெயர்கள் உண்டு. தர்மசேனர், நாவுக்கரசர், அப்பர், வாகீசர், ஆளுடைய அரசு, தாண்டக வேந்தர். சரியா? ஒரு ஸ்டோரி மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற, அப்படியே கேட்டுக்குங்க. சரியா? ஒரு ஸ்டோரி மாதிரி கனெக்ட் பண்ற. சிவனுடைய தீவிரமான பக்தர் அப்படின்னு கேட்டா யார சொல்லுவாங்க? ராவணன். சரியா? அவருக்கு என்ன கொடுத்திருப்பாரு? சாகா வரம் கொடுத்திருப்பாரா? அப்படிப்பட்ட ராவணன் ஒரு நாள் கைலாயம் சிவனுடைய இருப்பிடத்தை போய் ஒரு உழுக்கிறார். நம்ம செக் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு சாகா வரம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு எதை போய் உழுக்கிறாராமா? கைலாயத்தை போய் ஒரு உழுக்கிறாரு. உடனே பார்த்துட்டு சிவன், உலகத்தையே நான் தான் உழுக்குவேன், இது யார நம்ம இடத்த வந்து உழுக்கிறதுன்னு பார்த்தா ராவணன். உடனே அவரை கொல்ல துணிகிறாரு. அந்த ராவணன் யார்கிட்ட போய் அடைக்கலமா போறாருன்னா வாகீசர் அப்படிங்கிற ஒரு முனிவர்கிட்ட போய் அடைக்கலமா போவார். சரிங்களா? அப்படா அந்த முனிவர் வந்து பாத்தீங்கன்னா அடைக்கலம் கொடுத்தனால சிவன் சாபம் விட்டுருப்பார். அடுத்த ஜென்மத்துல நீ வேறு ஒரு சமயத்தை பின்பற்றுவாய், நானே வந்து அவனை என்னவா மாத்துவேன், அந்த சமயத்துல இருந்து சைவத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிறார். முனிவர் எல்லாமே என்னது? சிவனை வழிபடக்கூடியவர்கள் தான். அப்பனா திருநாவுக்கரசர் முன் ஜென்மத்துல என்னவா இருப்பாரு? வாகீசர் அப்படிங்கிற முனிவர். அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா வடமொழி பெயர் அப்படிங்கிற ஒரு கூற்றும் உண்டு. சரியா? வடமொழி பெயர், திருநாவுக்கரசருடைய வடமொழி பெயர் என்னது? வாகீசர். இந்த ஜென்மத்துல பிறக்கும் போது என்னவா பிறக்கிறாரு? மருள் நீக்கியார் அப்படிங்கிற பெயரோட பிறக்கிறார். சரியா? வாகீசர் அப்படிங்கிறது முன் ஜென்மத்துல, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வடமொழி பெயர்னு வச்சுக்கோங்க. இரண்டாவது பிறக்கும் போது அவருக்கு என்ன பெயராமா? மருள் நீக்கியார். பிறக்கும் போது வேறொரு சமயத்தை தானே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்பனா சமண தர்மத்தில் சிறந்து விளங்குவதால் இவருக்கு என்ன பேராமா? தர்மசேனர். மூன்றாவதா இருக்கக்கூடிய தர்மசேனர் அப்படிங்கிறது இவர் சமண தர்மத்தில் மிகப்பெரிய ஒரு பெரியோர். சரியா? ஆசிரியரா இருந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு என்ன பெயர்? தர்மசேனர். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாறி இருப்பார். அப்ப இறைவனால் அழைக்கப்பட்ட பெயர் தான் என்னது? நாவுக்கரசர். இறைவனால் அழைக்கப்பட்ட பெயர் தான் என்னது? நாவுக்கரசர். அதே பல்லக்கு தூக்கிட்டு போகும்போது திருப்பூந்துருத்தி அந்த இடத்துல திருஞான சம்பந்தரால் கொடுக்கப்பட்ட பெயர் தான் என்னது? அப்பர். இது ஐந்தாவது. அது மட்டும் இல்லாம இவர் வயதானாலும் என்ன பண்றாராமா? ஆண்டவனுக்கு அடிமையாக இருந்து தொண்டு செஞ்சிருப்பார். ஆண்டவனை ஆட்கொண்டதால் ஆளுடைய அரசு ஆறாவது ஒரு பெயர். கடைசியா தாண்டகம் என்கிற ஒரு இசை வடிவில பாடல்கள் செய்யுள்கள் பாடக்கூடியதுல மிக பெரும் வல்லவராக இருந்திருப்பார். அதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தாண்டக வேந்தர். ஏழாவது. முன் ஜென்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா வாகீசர், இந்த ஜென்மத்தில் பிறக்கும் போது மருள் நீக்கியார், அடுத்தது பிறந்ததுக்கு அப்புறம் சமண தர்மத்தில் சிறந்து விளங்குவதால் தர்மசேனர், சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறும்போது இறைவனால் அழைக்கப்பட்ட பெயர் தான் நாவுக்கரசர், திருஞான சம்பந்தரால் கொடுக்கப்பட்ட பெயர் அப்பர். அது மட்டும் இல்லாம ஆளுடைய அரசு, இறைவனை வந்து பாத்தீங்கன்னா அடிமையாக இருந்து இறைவனுக்கு சேவை செஞ்சிருப்பார், இறைவனை ஆட்கொண்டிருப்பார். அதனால ஆளுடைய அரசு,
தாண்டகம் என்ற பதிக பாடல் பாடுவதில் வல்லவர், அதனால தாண்டக வேந்தர். சரியா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசருடைய வேறு பெயர்கள். முக்கியமான மேற்கோள்க: சூளை நோய் நீங்க திருநீறு கொடுத்த தம் தமக்கையாகிய திலகவதியாரால் சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாறி இருப்பார். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சரியா, என்னன்னு திருநாவுக்கரசர் இவர் ஸ்டார்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முதிய வயது வர வரையிலும் எதுல இருந்திருப்பார்? சமண சமயத்தில். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல அவருக்கு சூளை நோய் அப்படின்னு என்னது, தீராத வயிற்று வலிங்க. சூளை நோய் என்னது, தீராத வயிற்று வலி வந்துருச்சு. சமணர்கள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, மந்திரம் போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, சரியாகல. இவருக்கு ஒரே வருத்தம், சரி வாழ்க்கையோட இறுதிக்கு வந்துட்டோம், இறுதி காலகட்டத்தில் நம்ம வீட்லயே போய் உயிரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இவருடைய தமக்கை மட்டும்தான், தாய் தந்தை கிடையாது, கிளம்பி எங்க வந்துடுறாரு? சொந்த ஊருக்கே வந்துடுறாரு. தமக்கை என்ன பண்றாங்களாமா, இறைவனை வணங்கி ஒரே ஒரு திருநீறு கொடுத்து இவருடைய வயிற்று வலிய சூளை நோயை நீக்கிடுவாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னென்னமோ செஞ்சு பார்த்து ஒன்றும் சரியாகல, ஒரே ஒரு திருநீரே சரி பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லி போட்டு முதலா என்ன பண்றாராமா, திருவதிகை அப்படிங்கிற இடத்துலதான் வந்து பார்த்தா இறைவன் வந்து பார்த்தா வணங்கி கூற்றாயினவாறு அப்படிங்கிற மேற்கோள் பாடல் பாடியிருப்பாங்க. முதல் பதிக பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூற்றாயினவாறு யாருடையது அப்படின்னு கேட்டா யாருங்க? திருநாவுக்கரசருடையது. இது எங்க நடக்குது? திருவதிகை அப்படிங்கிற ஒரு இடம் கேட்பாங்க. அடுத்தது, இப்ப இந்த தகவல் எல்லாமே யாருக்கு போகுது? மன்னருடைய காதுக்கு சமணர்கள் போய் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா திருநாவுக்கரசு சாதாரண ஆள் கிடையாது, சமண சமயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரியவர். சரியா, ஆசிரியர். இப்ப இவரே மாறிட்டாருன்னா மக்கள் அனைவரும் மாறிடுவாங்களா? சமணர்கள் போய் அரசர், சரியா, முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவன் தப்பா தவறா சொல்றாங்க. இது மாதிரி சமணத்துல ஒரு பெரியவர் இருந்தாரு, ஆசிரியர் இருந்தாரு, அவருக்கு தீராத வயிற்று வலின்னு சொன்னாரு, சூளை நோயின்னு சொன்னாரு, சரி பண்ண முடியல. ஆனா வீட்டுக்கு போய் திருநீர் கொடுத்தனே சரியாயிருச்சாமா, இது மாதிரி நம்பி ஏமாத்துறாரு அரசரே, இதை கொஞ்சம் விசாரிங்க அப்படிங்கிறாரு. உடனே அரசர் பாக்குறாரு, சரி ரைட்டு, ஆளை பிடிச்சி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரை அனுப்புறாங்க, ஆட்கள் அனுப்புறாங்க, படை அனுப்புறாங்க. அப்போ ஒரு பதிக பாடல் பாடியிருப்பாரு, நம்மாருக்கு குடியல்லோம் நமனை அஞ்சோம், நான் உடைய மன்னனுக்கெல்லாம் குடிமகன்லாம் கிடையாது, நான் எவனக்கண்டே பயப்படமான போய் சொல்லு அப்படிங்கிறார். என்னது, நம்மாருக்கு குடியல்லோம் நமனை அஞ்சோம், நான் மன்னனுக்கு குடிமகன்லாம் கிடையாது, நான் எமனக்கண்டே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. எப்போ? படை அனுப்பிய போது. உடனே பாக்குறாரு, இன்னொரு 10 பேர்த்த எக்ஸ்ட்ரா அனுப்பி ஆளை கட்டி தூக்கிட்டு வந்துருவாங்க. சரியா, அதுக்கப்புறம் பாலில் நஞ்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறப்பாடுறான்னா இறக்க மாட்டாரு. யானையை விட்டு ஏவாங்க, அப்பவும் வந்து பார்த்தா ஏதாச்சும் நடக்குமான்னு கேட்டா நடக்காது. கடைசியா நீற்றறையில் இடப்பட்டார். சரியா, சுண்ணாம்பு காவாய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சுண்ணாம்பு வேக வைக்கக்கூடிய ஒரு இடம், அது என்னது, நீற்றறை. அதுல உள்ள உட்கார வச்சு நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அங்கங்க வெளியே தந்தூரி கிரில்ல சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இவர் உள்ள உட்கார வச்சு தீய வச்சு கொளுத்துறாங்க படை வீரர்கள். எப்படியோ ஆள் எரிஞ்சிருவாரு, எலும்பு கூட மிஞ்சாதுடான்னு வெளியே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம உள்ள தலைவர் என்ன பாடிட்டு இருப்பாராமா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுகின்ற தென்றல் காற்றும் அப்படிங்கிற பாடல் பாடிட்டு இருப்பாரு. மாசில் வீணை, குற்றமில்லாத அருமையாக வாசிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு வீணை. மாலை மதியமும், அதாவது ஈவினிங் டைம்ல, சரியா, அப்படியே நிலவு வர நேரம், வீசுகின்ற தென்றல் அப்படி இருக்குதாமா. இங்க வச்சு தீய வச்சு உள்ள எரிச்சிட்டு இருக்கிறாங்க, அவர் உள்ள உட்கார வச்சு. சரியா, சுண்ணாம்பு காவாய்க்குள்ள உள்ள வச்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ள எப்படி பாடிட்டு இருக்கிறாரு, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுகின்ற தென்றல் காற்றும் அப்படின்னு பாடிட்டு இருப்பாரு. 7 நாட்கள் இது நடக்குது. சரியா, 7 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் பண்ணா ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்த தக்காளி பழம் மாட்ட ஆளா அப்படியே வருவார். சரியா, என்னது, ஃப்ரிட்ஜில இருந்து வரக்கூடிய தக்காளி பழம் மாட்ட அப்படியே உள்ள இருந்து வெளியே வராரு. பார்த்துட்டு ஒரே அதிர்ச்சி. கடைசியா மன்னன் கடைசி ஆப்ஷனை பாக்குறாரு, கல்லுல கட்டி கடல்ல போடுறாங்க. என்னது, மன்னன் கடைசி ஆப்ஷனை என்ன பண்றாராமா, கல்லுல கட்டி கடல்ல எறிகிறாங்க. அப்போ ஒரு பதிக பாடல் பாடிக்கிட்டே அந்த கல்லை தெப்பமா மாத்தி கரைக்கு வருவார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் அப்படிங்கிற மேற்கோள் பாடல் யாருன்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர். சொற்றுணை வேதியன் சோதிவானவன். இந்த பாடல் எப்போது பாடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்லில் கட்டி கடலில் போடப்பட்ட போது பாடப்பட்டது. கல்லில் கட்டி கடலில் இடப்பட்ட போது பாடப்பட்டது. என்னதாமா, சொற்றுணை வேதியன் சோதிவானவன். கடைசியா பாக்குறாரு, இந்த பரம் சமணர்கள், அந்த பரம் சைவ பெரியவரா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர். பாக்குறாரு, யாரு பெரியவர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இவருதாப்பா பெருசு. யாரு, நம்ம என்னென்னமோ பண்ணி பார்த்தா அவர் ஒண்ணுமே செய்ய முடியல, சமணர் கொஞ்சம் டம்மி தான் போல் அப்படின்னு சொல்லி போட்டு சமண சமயத்தில் இருந்து முதலாம் மகேந்திரவர்மன் சமண சமயத்தில் இருந்து சைவத்துக்கு மாறினார். இப்படிதான் மாத்திருப்பார். எனது முதலாம் மகேந்திரவர்மனை சமண சமயத்தில் இருந்து சைவத்துக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசர்.
இவருடைய முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், என் கடன் பணி செய்து கிடப்பதே. கோவில் கோவிலா சென்று கோவிலுக்கு இறைப்பணி செஞ்சிருப்பார், அதை இப்படி சொல்லியிருப்பார், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அப்பூதியடிகள் தன் 2 குழந்தைகளுக்கும் என்ன பெயர் வச்சிருப்பாராமா, திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பெயரையே வைத்தார். இந்த சம்பவம் எங்க நடக்குது, திங்களூர். அப்பூதியடிகள் தன் 2 குழந்தைகளுக்கு திருநாவுக்கரசர் அவருடைய பெயரையே வச்சிருப்பார். இது எங்க நடக்குது, திங்களூர். திருநாவுக்கரசர் சிவனுடைய அடியார். திருநாவுக்கரசர் யாரை வழிபடுவார், சிவனை வழிபடக்கூடியவர். அப்பூதியடிகள் திருநாவுக்கரசருக்கு அடியார். அப்பூதியடிகள் யாரை வழிபடுறாராமா, திருநாவுக்கரசர் வழிபடுறார். சரியா, திருநாவுக்கரசர் சிவனை வழிபடக்கூடியவர், அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை வழிபடக்கூடியவர்கள். அதனாலதான் திருநாவுக்கரசர் சிவனுடைய அடியார், அப்பூதியடிகள் திருநாவுக்கரசருக்கு அடியார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டா உள்ள வச்சிருப்பேன். சரியா, புரிஞ்சுதா? மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேற்கோள் பாடல் மெமரி பண்ணா நிக்காது. அதனாலதான் ஸ்டோரி சொல்லி சொல்லி உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி உங்களுக்கு வச்சிருப்பேன். மூன்றாவதாக நாம பார்க்கக்கூடிய சைவ பெரியோர் யாருன்னு பார்த்தோம்னா சுந்தரர். மூன்றாவதா பார்க்கக்கூடியவர் சுந்தரர். சுந்தரருக்கு கைலாயத்தில் என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆளாள சுந்தரனார் என்ற பெயரும் உண்டு. அதாவது ஆழகால விஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? பார்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா யாரு, தேவர்களும் அசுரர்களும் எதுக்காக கிடைவாங்க, அமிர்தத்துக்காக கிடைவாங்க. அப்ப முதல்ல வந்து பார்த்தா இது வந்தது, விஷம்தான் வந்தது. அந்த விஷத்தை யாரு பருகுவாரு, சிவன். சிவன் பருகும் போது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தோட நிறுத்துவாங்க. அதனால வந்து பார்த்தா கழுத்து முழுசு என்ன ஆயிடுச்சாமா, தொண்டை முழுவதும் நீளமாக மாறும். அதனால திருநீலகண்டர் என்ற பெயரும் உண்டா? சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டு. இப்போ இந்த ஆளாள சுந்தரனார் அப்படிங்கிற பெயர் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த விஷம் வரும்போது தேவர்களும் அசுரர்களும் அதை நெருங்கவே முடியல. சிவன் அதை பிடிப்பதற்கு முன்பு யார் அனுப்புறாரு, சுந்தரத்தை கூப்பிட்டு அனுப்புறாரு, போய் அந்த விஷத்தை எடுத்து உருண்டையா உருட்டிட்டு வான்னு. நம்மால் தான் போய் உருண்டையா உருட்டிட்டு வந்து கொடுப்பார். சரியா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பேராமா, ஆளாள சுந்தரனார். சிவனுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரர். சுந்தரர் வந்து பார்த்தா சிவனுடைய நண்பர், சிவனுடைய நெருங்கிய நண்பர். ஆளாள சுந்தரனார் கைலாயத்தில் மோகித்த பெண்கள், அதாவது இருவர் மீது காதல். இவருக்கு வழக்கமா என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்கன்னா, காலையில எழுந்து நந்தவனத்துல போய் பூக்களை பறிச்சு மாலையாக்க கோர்த்து யாருக்கு போடுவாரமா, சிவனுக்கு போடுவார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரருடைய ரெகுலரான ஒரு வேலை, ரொட்டீன் ஒர்க்கு. அப்படி பண்ணும்போது 2 பெண்களை பார்க்குறாரு, 20 மீதும் ஒரே டைம்ல காதல் வேற வருது. யாருக்கு, சுந்தரருக்கு. பேரே சுந்தரர் தானே, அப்படின்னா அதெல்லாம் வரக்கூடியதுதான். அந்த பெண்கள் பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா கமலினி அப்படிங்கிற பெயரை கொண்ட பறவையார், மற்றொருவர் பெயர் அதிந்தித என்ற பெயரை கொண்ட சங்கிலியார். இவங்க 2 பேர் மேல காதல். யார்கிட்ட போய் சொல்லணும், நண்பர் தானே, கூச்ச சுபாவம் கொண்டவர் தான் சுந்தரர். உடனே போய் சிவன்கிட்ட சொல்றாரு, பாக்குறாரு, எல்லாம் முற்றும் துறந்துதா கைலாயத்துக்கு வரணும், நீ இங்க வந்து காதல் பண்றியா, சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தர, பூலோகம் போ, இருவரையும் அனுப்புற, என்ன பண்ற, காதல் பண்ணி மேரேஜ் பண்ணி இல்லற வாழ்க்கை ஆரம்பி, சரியா அப்படின்ட்டாரு. இவரு யோசிக்கிறாரு, அங்கேயே செட்டில் ஆகிட்டா என்ன பண்றது, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, அங்கேயே இது தங்குமாற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நீயே வந்து என்னை கூட்டிட்டு போயிடணும், சரியா அப்படிங்கிற ஒரு சத்தியம் வாங்கிட்டு பூலோகம் வந்துடுறாரு. யாருன்னு பார்த்தோம்னா சுந்தரர். சுந்தரருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆரூரர், அதுக்கப்புறம் நம்பி ஆரூரர். சுந்தரருடைய இயற்பெயர் என்ன, ஆரூரர், நம்பி ஆரூரர். இறைவனையே மனைவியிடம் தூது அனுப்பியவர். அதனால என்ன பேராமா, வன் தொண்டர், பேச கூச்சம் சுபாவம் கொண்டவர். அதனால எப்பவுமே காதலுக்கு யாரு தூது, நண்பர் தான். இங்க வந்து பார்த்தா சிவன் தான் தூது போறாரு. இறைவனுக்கு தோழன் ஆதலால் அவருக்கு என்ன பேராமா, தம்பிரான் தோழன். தம்பிரான் அப்படிங்கிற பெயர் யாருக்கு உண்டானது, சிவன் பெருமான். சிவனுக்கு உண்டான ஒரு பெயர் என்னது, தம்பிரான். அப்பனா அவருக்கு தோழன் ஆதலால் தம்பிரான் தோழன் என்ற பெயரும் உண்டு. யாருக்குன்னு கேட்டாங்கன்னா யாருக்காமா, சுந்தரருக்கு. இவருடைய முக்கியமான மேற்கோள் மற்றும் சிறப்புகள், பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. முதல் பாடல் சுந்தரருடைய ஒரு பாடல் வந்து பாத்தீங்கன்னா பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. மற்றொரு முக்கியமான பாடல் தன்மானே அறியாத சாதியாரும் உள்ளாரோ. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள் பாடல். திருவாரூர் கோயிலில் உள்ள திருவாசிரிய மண்டபத்தில் இவருடைய திருத்தொண்ட தொகை, சுந்தரர் அப்படிங்கிறது அவருடைய பாடல் எதுன்னு கேட்டா எதுங்க, திருத்தொண்ட தொகை சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது. எங்க பாடி இருக்கிறாரு, திருவாரூர் கோயிலில் உள்ள திருவாசிரிய மண்டபம். சுந்தருடைய நண்பர் பெருமாள் நாயனார் குதிரையில் வர இவர் வெள்ளை யானை மீது ஏறி திருக்கைகளை அடைந்தார்.
சின்ன ஒரு ஸ்டோரி சொல்ற. பித்தா பிறை சூடி, அதுக்கே ஒரு கதை இருக்கு. சுந்தரர் பூலோகம் வந்துட்டார் அடுத்த ஜென்மத்துல. சரியா? மன்னருக்கு நிகரான ஒரு செல்வ செழிப்பான குடும்பம். இவருக்கு மேரேஜ் நடக்க போகுது, ஒரு 18 வயசு ஆயிருச்சு, திருமணம் நடக்க போகுது. ஒரு பெரியவர் வராரு, ஒரு ஓலைச்சுவடி கொடுக்குறாரு இருக்கக்கூடிய பெரியவர்கள் முன்னால. அதுல பார்த்தா சுந்தரர் அவருடைய 3 தலைமுறைகள் வந்து பார்த்தா இவருக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி ஓலைச்சுவடியில் இருக்குது. உடனே நான் அரசருக்கு நிகராக செல்வம் கொண்டவர் அப்படிங்கிறார் யாரு? சுந்தரர். வாங்க இதனுடைய ஒரிஜினல் ஓலைச்சுவடி அதை பார்த்தா 100 ரூபாய் வச்சிருக்கிறேன்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்தது யாருன்னு பார்த்தா இறைவன். அப்ப இவர் சொல்லும் போது அந்த பெரியவரை திட்டிருப்பார், நீ என்ன பித்தனா? நானு அரசருக்கு நிகராக செல்வம் கொண்டவன், என்ன போய் அடிமையா இருந்தவன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்றியே, நான் என்ன நீ என்ன பித்தனா அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்தது இறைவன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இறைவனே கேட்பார், எனக்காக ஒரு பதிக பாடுன்னு. அப்போ எதை வச்சு சாமி பாடுறதுன்னா, அப்ப இறைவன் சொல்லும் போது நீதானே திட்டுனி என்னன்னு பித்தா அப்படின்னு அதை சொல்லியே பாடு, அதை வச்சே பாடு அப்படின்னு இருப்பாரு. அதான் முதல் பதிக பாடலா இருக்கக்கூடியது பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா. ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம சுந்தருடைய நண்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருங்க? சேரமான் பெருமாள் நாயனார். அவர் குதிரையில வராரு, இவர் வெள்ளை யானை மீது ஏறி திருக்கைகளை அடையிறார். அந்த வெள்ளை யானைங்கிறது இங்க சிவனுக்கும் உரியதாக இருக்குதாம் அங்க. சரியா? வெள்ளை யானைங்கிறது சிவனுக்கு உரியது. தேவலோகத்துல வந்து பார்த்தா முனிவர்கள் பாக்குறாங்க, நாம் எப்படி நண்பருடைய வண்டி எடுத்துட்டு போனா அவர் வீட்டை சுத்தி இருக்கிற என்ன நம்மளுடைய பைக் வேற யாரோ ஓட்டுறாங்க ஒரு டவுட் வருமா? அதே மாதிரிதான் என்ன சிவனுடைய ஒரு வாகனத்தை வேற யாரோ வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற டவுட்டை போய் யார் மீது கேட்கறாங்களாமா? சிவபெருமான் அவர்கிட்டயே போய் கேட்கறாங்க. அப்ப சிவன் இவரை ரொம்ப பெருமையாக எம்மை அவருக்கு தோழராக தந்தோம். சரியா? அவர் வந்து பார்த்தா எனக்கு நண்பர் கிடையாது, நான் அவருக்கு நண்பர் அப்படின்னு சொல்லி போட்டு சுந்தரரை ரொம்ப பெருமைப்படுத்தி இருப்பார். யாருன்னு கேட்டாங்கன்னா சிவன். அதனாலதான் சொல்றாங்க சிவன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா யாருங்க? சுந்தரர் அப்படிங்கிற ஒரு கூற்று வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம திருக்கொளித்தலம். சரியா? அதாவது இருக்கக்கூடிய அவிநாசி. திருப்பு கொளித்தலம் அப்படிங்கிறது என்னது? இருக்கக்கூடிய அவிநாசி. அங்க முதலை விழுங்கிய ஒரு பாலகனை மீட்டு கொடுத்திருப்பார். முதலை விழுங்கிய பாலகனை மீட்டு கொடுத்த இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவிநாசி. அது இருக்கக்கூடிய பெயர். முன்ன அதுக்கு என்ன பெயராமா? திருப்பு கொளித்தலம். திருத்தொண்ட தொகையுடைய முதல் அடி என்ன இருக்குதாமா? தில்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கும் அடியேன். தில்லைவாழ் அந்தனர் தம் அடியாருக்கு அடியேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்ட தொகையுடைய முதல் அடி. அது மட்டும் இல்லாம ஆதி உலா என்ற திருக்கைலை நாதர் உலாவை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுந்தருடைய நண்பராக வந்தவர் இருக்கிறார் பாத்தீங்களா, சேரமான் பெருமாள் நாயனார். அவருடைய ஒரு பாடல் ஆதி உலா. இது ஒரு கேட்ட கொஸ்டின் தான். இது யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருமாள் நாயனார். சேரமான் பெருமாள் நாயனார் அவருடைய ஒரு பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி உலா. அடுத்து 4வது நம்ம பார்க்கக்கூடிய சைவ பெரியோர் யாருன்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருடைய இயற்பெயர் என்ன தெரியல, ஆனா அவர் பிறந்த ஊர் திருவாதவூர். அதனால திருவாதவூர் அடியார்னா அடிகளார் அப்படிம்பாங்க. சரியா? திருவாதவூர் அடிகளார் என்ற பெயரும் உண்டு. யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. மாணிக்க வாசகருடைய வேறு பெயர்கள் அருள் வாசகர், மணி வாசகர். மாணிக்க வாசகருடைய வேறு பெயர்கள் அருள் வாசகர், மணி வாசகர். அழுது அடி அடைந்த அன்பர் அப்படின்னு கேட்டா யார சொல்லணும்? மாணிக்க வாசகரை தான் குறிப்பிட்டு சொல்லணும். அழுது அடி அடைந்த அன்பர் என்று கேட்டா யார சொல்லணும்? மாணிக்க வாசகர். இவருடைய முக்கியமான நூல்கள் திருவாசகம், திருக்கோவை. இது வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் திருமுறையில் இருக்கக்கூடியது. திருவம்பாவை மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டா என்னங்க? திருவம்பாவை. திருப்பாவைனா ஆண்டாள். வைணவர்களால் பாடப்படக்கூடிய நூல் அதே மார்கழி மாதத்துல. மார்கழி மாதத்துல சைவர்களால் பாடப்படக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாடல் எதுங்க? திருவம்பாவை. வைணவம்னா திருப்பாவை. திருப்பாவையை பாடியது ஆண்டாள். அடுத்ததுங்க மனிதன் கேட்க கடவுள் நமக்கு சொன்னது எதுன்னு கேட்டாங்கன்னா பகவத்கீதை. அதாவது மனிதனுக்கு தேவையான உபதேசங்களை கடவுளே நமக்கு சொன்னா அது கீதையில் இருக்கக்கூடியது. அதே கடவுள் கேட்க மனிதன் சொன்னதான் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம். கடவுளே கேட்கிறார், எனக்காக ஒரு பாடல் பாடு, நூல் எழுதுன்னு. அப்படி எழுதப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம். அதே மனிதன் கேட்க மனிதனே மனிதனுக்காக சொல்லப்பட்டது எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். மனிதன் கேட்க மனிதனுக்கே மனிதனால் சொல்லப்பட்டது எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். ரொம்ப முக்கியமானதுங்க, சும்மா தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது முக்கியமான மேற்கோளுங்க. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கு முருகார் அப்படிங்கிறது என்னது? பழமொழி. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவாசகத்துடைய பாடல்கள் ரொம்ப இனிமையானது.
திருவாசகத்திற்கு சைவ வேதம் அப்படிங்கிறாங்க. சைவர்களின் தமிழ் வேதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 திருமுறைகள், 12 திருமுறைகளும் சொல்றாங்க. வெறும் சைவ வேதம் அப்படின்னு கேட்டா திருவாசகத்தையும் குறிப்பிட்டு சொல்றாங்க. திருவாசகத்திற்கு சைவ வேதம் என்று பெயர். அரிமர்த்தன பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மன்னனிடம் தென்னவன் பிரம்மராயர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட மாணிக்கவாசகர் அமைச்சராக இருந்திருப்பார். அரிமர்த்தன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னன் இருக்கிறாரு. அந்த பாண்டிய மன்னன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா தென்னவன் பிரம்மராயர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட மாணிக்கவாசகர் என்னவா இருக்கிறாரு, அமைச்சர். ஒரு நாள் மன்னர் கூப்பிடுறாரு, இது மாதிரி பொற்காசுகளை போய் கஜானால எடுத்துக்கங்க, போயிட்டு குதிரைகள் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. சரி மன்னா அப்படின்னு சொல்லி போட்டு மாணிக்கவாசகர், அவருக்கு என்ன பேர் அப்போ, தென்னவன் பிரம்மராயர், எதுக்கு போறாரு, குதிரை வாங்க சென்றார். என்னது, குதிரை வாங்க சென்றார். அப்ப போகும்போது திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு பகுதி, அங்க வந்து பார்த்தா சிவன் என்னவா இருக்கிறாரு, ஆசிரியராக இருந்து பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் சில மாணவர்களுக்கு. அந்த ஊரை விட்டு நம்மால் போகவே முடியல. யாரு, மாணிக்கவாசகரால் அந்த இடத்துல தான் ஆட்கொள்ளப்படுகிறார். இவர் போய் மாணவராக சேர்ந்துக்கிறார். ஆனா போன வேலை என்னது, குதிரை வாங்க. ஆனா இங்க என்னவா இருக்கிறாரு, மாணவராக போய் சேர்ந்து பாடம் படிக்கிறாரு. மீதி இருக்கிற டைம்ல கொண்டு போன அந்த காசுகள் இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு கோவில் கட்ட ஸ்டார்ட் பண்றாரு. சரியா, ஆவுடையார் கோவில் வந்து பாத்தீங்கன்னா அங்க கட்ட ஸ்டார்ட் பண்றாரு. எங்க, திருப்பெருந்துறை. மன்னர் பாக்குறாரு, போய் என்னாச்சு 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, மாசமாயிருச்சு, ஆலைங்கானா குதிரையிலிங்கானான்னு ஆள் அனுப்பி பார்க்கும்போது, மன்னா உங்க காசுகளெல்லாம் அவரே கோயில் கட்டிட்டு இருக்கிறாரு, குதிரையெல்லாம் ஒன்று வாங்கல அப்படிங்கிறாரு. உடனே மன்னர், ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ள குதிரை வரணும் அப்படிங்கிறாரு. உடனே ஆசிரியராக இருக்கக்கூடிய சிவன் என்ன பண்றாராமா, ஆயிரக்கணக்கான குதிரைகள் எடுத்துட்டு அவரே வழி நடத்தி கொண்டு போய் மன்னன்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறாரு. சரிங்களா, ஆனா போனது எல்லாமே வந்து பார்த்தா குதிரைகள் கிடையாது, நரி. இவருக்காக நரியை குதிரையாக மாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு, சிவன். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. மாணிக்கவாசகர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்பெருந்துறை, ஆவுடையார் கோவில். மாணிக்கவாசகர் பொருட்டு இறைவன் நரியை பரியாக்கினார். நரியில என்னது, நமக்கு தெரிஞ்சது, பரினா குதிரை, நரியில அதை பார்த்தா குதிரையா மாத்தி மன்னர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துருவாரு. அங்க என்ன நடக்கும்னா, இரவோடு இரவாக அந்த குதிரைகள்லாம் நிறையாவே மாறிடு, இருக்கக்கூடிய மன்னருடைய குதிரையெல்லாம் கடிச்சு கொன்று. சரியா, மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி. உடனே மாணிக்கவாசகரை கூப்பிட்டு, இதுக்கப்புறம் ஒரு தண்டனை, வைகையார் இருக்கும் பாத்தீங்களா, அங்க சுடுமண நிக்கணும், எனக்கு நீ குதிரை கொண்டு வருவது வரை. அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோடை காலம். எப்படி இருக்கு மணல், அப்படியே தோசைகள்ல ஏறுன்னா எப்படி இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையா இருக்கக்கூடியது வெப்பம். உடனே பாக்குறாரு, பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துற அளவுக்கு மழை பெய்ய வைக்கிறாரு. இப்போ வீட்டிற்கு ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் வந்து என்னாச்சாமா, கரையை தாண்டி ஊருக்குள்ள வந்துருச்சு. அதனால பாண்டிய மன்னன் என்ன சொல்றாரு, வீட்டுக்கு ஒருவர் வந்து கரையை அடைப்பதற்கு உதவி செய்யணும், மன்னருடைய உத்தரவு அப்படிங்கிறாரு. இப்ப சிவன் வந்து பாத்தீங்கன்னா பந்தி அப்படிங்கிற ஒரு கிழவி சரியா இருப்பாங்க. அவங்க பிட்டு அப்படிங்கிற ஒரு இனிப்பு பண்டம் செய்வாங்க. பிட்டு சாப்பிட்டு காசு இல்லை அப்படிங்கிறாரு. உடனே அந்த வயதான பெண் என்ன சொல்றாங்க, என்னோட இந்த வயதில் நான் போய் மண்ணில் சமைக்க முடியாது, எனக்காக என்னுடைய பங்குக்கு நீ மண் சுமந்து போட்டுரு அப்படிங்கிறாரு. உடனே நம்மால் என்ன பண்றாரு, மண் சுமக்க போயிடுவார். யாரு, சிவன். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கரையில கொட்டிட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் மண்ணை கொண்டு தண்ணியில போடுறாரு. சரியா, தண்ணியில போட்டோன்னே என்ன ஆத்துறீல மண்ணை அடிச்சுட்டு போயிருமா. தூரத்துல இருந்து அமைச்சருமே மன்னரும் பாத்துறாரு, யாரா அந்த கோமாளி, இங்க உள்ள போடாம கரையில போடாம வெளியே போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டு சவுக்கு எடுத்து அடிக்க போவாரு. வழி எல்லாரும் உணர்வார்கள். அப்பதான் தெரியுது வந்தவர் யாருன்னு பார்த்தா சிவன். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. இவர் பொருட்டே வந்து என்ற கிழவியின் கூலியாளாய் இறைவனே வந்து பிட்டுக்கு மண் சுமந்தார். மாணிக்கவாசகர் பொருட்டு இறைவன் என்ன பண்ணாராமா, நரியை பரியாக்கினார். ஒவ்வொரு லைனும் முக்கியங்க. திருவம்பாவை அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படுவது. அதே மார்கழி மாதத்தில் வைணவர்களால் பாடப்படுவது எதுங்க, திருப்பாவை. திருப்பாவைனா ஆண்டாள், திருவம்பாவைனா மாணிக்க வாசகர். இறைவன் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என கேட்க மாணிக்க வாசகர் பாடியதான் வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவை. பாடிய இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிதம்பரம். இறைவன் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என கேட்க மாணிக்கவாசகர் பாடியது திருக்கோவை. எங்க பாடியிருப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிதம்பரத்தில். இறுதியில் மாணிக்கவாசகர் சொல்ல அம்பலவாணன் எழுதியது என்று கையெழுத்து. அதாவது அம்பலவாணன் அப்படின்னா யாரு, சிவன். அவருடைய கையெழுத்தை போட்டு போயிருப்பாரு அப்படின்னு சொல்ற ஒரு கூற்று இருக்குது. சரியா, இறுதியில வந்து பாத்தீங்கன்னா மாணிக்கவாசகர் சொல்ல அம்பலவாளன் எழுதியது என்று கையெழுத்து இடுகிறார். யாருன்னு பார்த்தா இறைவன் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்கு. சரியா, கதைகள் எல்லாமே உங்களுக்கு புரிதலுக்காக மட்டும் எடுத்துக்கங்க. இளங்கோவடிகளுக்கு பிறகு
நாட்டுப்புற பாவனைகளுக்கு முதன்மை கொடுத்தவர் யாருன்னு கேட்டா யாராமா? மாணிக்க வாசகர். இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு காலத்தை சார்ந்தவர். சரியா? சிலப்பதிகாரம் எழுதும்போது அவர் நாட்டுப்புற பாவடிகளுக்கு முதன்மையான இடம் கொடுத்திருப்பார். அவருக்கு பிறகு நாட்டுப்புற பாவடிகள் அதற்கு முதன்மை இடம் கொடுத்தவர் யாருன்னு கேட்டாங்க, 2ஆவதாக மாணிக்க வாசகர். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்க வாய்ப்பு இருக்குது. திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பு யாருங்க? ஜி.யு. போப் 1886 வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். 1900 வந்து பாத்தீங்கன்னா திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பு. திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படின்னு கேட்டா ஜி.யு. போப். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுங்க. அடியவர்கள் அவர்கள் பின்பற்றிய மார்க்கம். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இறைவனை வழிபட்டிருப்பார்கள். முதல் 4 பேர் அதான் முக்கியம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். திருஞான சம்பந்தர் எந்த இதா இருப்பாரு? இறைவன் வந்து பார்த்தா தந்தைமார். அவர் சிறிய குழந்தையா? சத்புத்திரம், அதாவது இறைவன் வந்து பாத்தீங்கன்னா தந்தை, இவர் பிள்ளை மாதிரி. அடுத்தது திருநாவுக்கரசர் இறைவனுக்கு எப்படி இருப்பாரு? அடிமையாக இருந்து வேலை செஞ்சு கொடுத்திருப்பாங்களா? தாச மார்க்கம். அதே சுந்தரர் அப்படின்னது இறைவனுக்கு ஈக்குவலா இறைவனுடைய நெருங்கிய நண்பரா இருந்திருப்பாரா? சக மார்க்கம், தோழர். அதே மாணிக்க வாசகர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சத்குரு. இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியரா இருந்திருப்பாரா? இறைவன் குருவாகவும் இவர் என்னவா இருந்திருப்பாரு? மாணவரா இருந்திருப்பார். சரியா? இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது திருஞான சம்பந்தர் சத்புத்திரம், அதாவது பிள்ளை மார்க்கம். திருநாவுக்கரசர் தாச மார்க்கம். சுந்தரர்னா சக மார்க்கம். மாணிக்க வாசகர்னா சர்க்குரு. இறைவன் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராகவும் இவர் வந்து பாத்தீங்கன்னா மாணவராகவும் இருந்திருப்பாரு. மாணிக்க வாசகர். அடியவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட இடம். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நாணம் கிடைச்சிருக்குமா? அது எந்த இடம் அப்படின்னு கேட்கிறாங்க. திருஞான சம்பந்தர் 3 வயதா இருக்கும்போது இறைவனுடைய அருள் கிடைச்சதா? சீர்காழியில் தான், அது சொந்த ஊர் தான். திருநாவுக்கரசருக்கு திருவதிகை, அங்கதான் முதல் பதிக பாடல் பாடுவாரா? இறைவன் ஆட்கொண்டு இறைவனால் நாவுக்கரசர் என்ற பெயர் கொடுத்திருப்பாங்களா? அது எங்கேயும் கேட்டாங்கன்னா திருவதிகை. சுந்தரருக்கு ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணை நல்லூர் அப்படிங்கிற ஒரு இடங்க. சுந்தரர்னா திருவெண்ணை நல்லூர். மாணிக்க வாசகர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எங்கீங்க? திருப்பெருந்துறை. அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியல, ஆவுடையார் கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரா? அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடைய அருள் கிடைச்சிருக்கு. யாருக்குன்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர். 9ஆம் திருமுறைக்கு திருவிசைப்பா என்ற பெயரும் உண்டு. 9ஆம் திருமுறைக்கு இன்னொரு பெயர் இருக்குதாமா? என்ன பெயராமா? திருவிசைப்பா. இது முட்டி நின்ற தில்லை கூத்தனின் தேரை ஓட செய்து. இந்த பாடல் பாடும்போது தேர் ஓடாம நின்ன தேர் கூட ஓட ஆரம்பிச்சுதாமா. எந்த திருமுறை பாடும்போது? 9ஆம் திருமுறை. 11ஆம் திருமுறைக்கு வேறொரு பெயர் இருக்குது, பிரபந்த மாலை. 11ஆம் திருமுறைக்கு பிரபந்த மாலை என்ற பெயரும் உண்டு. எவ்வளவு பேர் பாடியிருப்பாங்க? 12 பேர் பாடியிருப்பாங்க. மொத்த நூல்கள் எவ்வளவுனா 40 நூல்கள். 11ஆம் திருமுறை பாடியவர்கள் எண்ணிக்கை 12 பேர். அதில் இருக்கக்கூடிய நூல்கள் எண்ணிக்கை 40. தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. தமிழ் வியாசர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. எல்லாமே முக்கியமான தகவலுங்க. எது வேணா நம்மளுக்கு கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் அதிகம். அடியவர்களின் பாடல் அமைப்புகள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாடல் அமைப்புகள். திருஞான சம்பந்தர் அவருடைய பாடல் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் தமிழ். ஏன்னு கேட்டாங்கன்னா சிறியவரா, குழந்தையா, அதனால கொஞ்சக்கூடிய தமிழ் அப்படிங்கிறாங்க. அதே திருநாவுக்கரசர் பெரியவரா, இறைவனுக்கு அடிமையாக இருந்து சேவை செஞ்சிருப்பாரா, அதனால கெஞ்சு தமிழ். திருஞான சம்பந்தர்னா கொஞ்சு தமிழ், திருநாவுக்கரசர்னா கெஞ்சு தமிழ். சுந்தரர் அப்படின்னா நண்பர் எப்படி டாமினேட் பண்ணுவாங்க? மிஞ்சும் தமிழ். இதை யார் இதை சொல்லியிருப்பாங்கன்னா கீவா ஜெகநாதன். சரிங்களா? கீவா ஜெகநாதன் அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அடியவர்களின் பாடல் அமைப்புகள். திருஞான சம்பந்தருடையது கொஞ்சம் தமிழாகவும், திருநாவுக்கரசருடையது கெஞ்சும் தமிழாகவும், சுந்தரருடையது மிஞ்சும் தமிழாகவும் உள்ளது என்று யாருடைய கூற்றாமா? கீவா ஜெகநாதன் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு கூற்று. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சைவ பெரியோர்ல ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி வருவாங்க. யாருன்னு பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையார். சரியா? அவரை பத்தி சில ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கண்டிப்பா படிக்கணும், கேட்க வாய்ப்புகள் அதிகம். இறைவனிடம் மாங்கனி பெற்றவர், இதன் பொருட்டே மாங்கனி திருவிழா ஒன்று நடைபெறுகிறது. இன்றுமே வந்து பாத்தீங்கன்னா வருடம் ஒரு முறை என்னது மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது. யாருடைய நினைவாக அப்படின்னு கேட்டாங்கன்னா காரைக்கால் அம்மையார். இவர் எந்த வடிவம் விரும்பினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேய் வடிவம். சரிங்களா? பேயுடைய வடிவத்தை வந்து பார்த்தா விரும்பி இருப்பாரு. திருவாலங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இறைவனை வணங்க தலையால் தவிழ்ந்து, சரியா, அந்த கோவிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா காலில் நடந்து போகல, தலைகளா நின்று தலையால் தவிழ்ந்து இறைவனை வழிபட போயிருப்பாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா காரைக்கால் அம்மையார். சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுக்குற. இதனால் ஞான சம்பந்தர்
சிறிய குழந்தை திருவாலங்காட்டில் தம் கால் பதிக்க அஞ்சி ஊர் புறத்தே தங்கினார். சிறியவருக்கு பயம், அந்த அம்மா தலையால தான் போயிருக்கிறாங்க, அந்த ஊரை நம்ம காலே பதிக்க கூடாது, போனாக்கி இது கோவிச்சுக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி போட்டு சிறிய குழந்தையா இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்குள்ள போகல, ஊருக்கு வெளியவே தங்கியிருப்பார். சரியா? இவர் பாடல்கள் மட்டுமே மூத்த திருப்பதிகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா காரைக்கால் அம்மையார். 12 திருமுறைகளில் காலத்தால் முந்தியது யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா காரைக்கால் அம்மையாருடைய பாடல்கள். 12 திருமுறைகள்ல காலத்தால் முந்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா காரைக்கால் அம்மையார் அவருடைய பாடல்கள் ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு பொருளை பல பாடலில் பாடும் பதிக மரபை முதலாக துவங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காரைக்கால் அம்மையார். ஒரே ஒரு பொருளை பல பாடலில், சரியா, ஒரே பொருள் தான், பாடல் நிறைய இருக்குது, பாடக்கூடிய பதிக மரபை முதலாக துவங்கி வைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காரைக்கால் அம்மையார். அது மட்டும் இல்லாம சிற்றிலக்கிய வகைகளா இருக்கக்கூடிய அந்தாதி, மாலை என்ற சிற்றிலக்கிய வகைகளையும் துவங்கி வைத்தார். இவர் தான் முதல்ல அந்தாதி பாடக்கூடியதும் மாலை என்ற சிற்றிலக்கியங்களை பாடக்கூடிய முறையை பாத்தீங்கன்னா துவங்கி வைத்துள்ளார். யாருன்னு கேட்டோம்னா காரைக்கால் அம்மையார். அடுத்து நாம பார்க்கக்கூடியது யாருன்னு கேட்டாங்கன்னா 10ஆம் திருமுறை திருமந்திரம் திருமூலர். 10ஆம் திருமுறை திருமந்திரம் திருமூலர். நம்ம பார்க்கக்கூடிய சைவ பெரியோர்ல இவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அவங்க எல்லாமே மனித வடிவமாக இருந்தவர்கள். ஆனா திருமூலர் மட்டும்தான் என்னது, ஒரு சித்தர். திருமூலர் மட்டும்தான் ஒரு சித்தர். திருமந்திரத்திற்கு ஆசிரியர் இட்ட பெயர் திருமந்திரம். திருமூலருடையதா ஆசிரியர் என்ன வச்சிருக்கிறாராமா, திருமந்திர மாலை அப்படிங்கிற பெயர் தான் வச்சிருக்கிறாங்க. இதற்கு தமிழ் 3000 என்ற பெயரும் உண்டு. 3000 வருடங்களாக வருடம் ஒரு பாடல் பாடி இருப்பாரு. இதற்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. சரியா? அதாவது ஒரு இடையன், அதாவது ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர் ஒரு இடத்துல காட்டுக்குள்ள இறந்திருப்பாரு. மாடுகளை அழ ஆரம்பிச்சிருக்கு. போய் பார்த்தா இறந்திருப்பாரு. யாரு பாக்குறாரு? சித்தர் பாக்குறாரு. உடனே மாடுகளை சமாதானப்படுத்துறதுக்காக இவருடைய உடலை விட்டுட்டு அந்த இடையனுடைய உடலுக்குள்ள போயிருவாரு. யாருன்னு கேட்டாங்கன்னா திருமூலர். இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா காவிரி கரை இருக்கக்கூடிய சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு பகுதிங்க. எங்க? காவிரி கரையில இருக்கக்கூடியது ஒரு ஏரியா தான் என்னது, சாத்தனூர். அங்கதான் பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாஞ்சிருப்பார். ஆனா அவருனால அந்த உடல் விட்டு திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை. உடனே இறைவன் 3000 வருடங்கள் வருடம் ஒரு பாடலாக பாடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இதுக்கு பேர் என்னது, தமிழ் 3000 என்ற பெயரும் உண்டு. எதற்கு? திருமந்திரத்திற்கு. முதல் சித்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம். இதைத்தான் சொல்றாங்க. யோக நெறியை கூறும் தமிழனுடைய ஒரே ஒரு நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம். யோக நெறியை கூறும் தமிழனுடைய ஒரே நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம். முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இவருடைய முக்கியமான மேற்கோள் வரிகள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இவருடைய முக்கியமான மேற்கோள் வரிகள். சித்தருடைய இயல்பு என்னது, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். அவங்க கண்டுபிடிச்ச அனைத்துமே மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா சித்தருடைய இயல்பு. அதான் சொல்லியிருப்பாங்க, நான் பெற்ற இன்பம் பெருக வையகம், அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் அப்படிங்கிறதும் இவருடைய பாடல் லைன் தான். அகத்தில் கண்கொண்டு பார்ப்பதே ஆனந்தம், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பும் சிவன் இரண்டுன்னு தனித்தனியா பிரிச்சு பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அன்புதான் சிவன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. யாருன்னு கேட்டா யாருங்க, திருமூலர். அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். இந்த ரெண்டு சேர்ந்து ஒரே பாடல் வரிகள் தான். சரியா? அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார். இதெல்லாம் முக்கியமான மேற்கோள் பாடல் வரிகள். ஐந்தும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், ஐந்தும் அடக்காமல் அறிவறிந்தேனே. இவரை பத்தி அதிகமான மேற்கோள் வரிகள் கொடுத்திருப்பேன். ஏன்னு கேட்டாங்கன்னா தொடர்ந்து 2 குரூப் 1 கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இவரை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா. மினிமம் 2 கொஸ்டின் பக்தி இலக்கியத்திலிருந்து ஜிஎஸ் ஏரியால கேட்பாங்க. நல்லா பாத்துக்குங்க. ஐந்தும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார், ஐந்தும் அடக்காமல் அறிவறிந்தேனே. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படிங்கிற ஒரு லைன். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. சரிங்களா? இது பார்த்தா இவருடைய முக்கியமான ஒரு மேற்கோள் பாடல். படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு. புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகளுங்க. அதாவது இறைவனுக்கு செய்யறத விட அடிகளாருக்கு செய்யக்கூடியது நடமாடுதான் பார்த்தா இறைவன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. படமாட கோயில் பகவருக்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பவர்க்கு ஆங்கு. திருவாடுதுறையில் யோகத்தில் ஆழ்ந்தார். எங்க யோகத்துல போயிருக்கிறாரு? திருவாடுதுறை.
திருவாரூதுறைக்கு வேறு ஒரு பெயர் இருக்குதுங்க, நவகோடி சித்தபுரம் என்ற பெயரும் உண்டு. அந்த திருவாரூதுறைக்கு என்னதாமா, திருவாடுதுறைக்கு வேறொரு பெயர் நவகோடி சித்தபுரம் என்ற வேறொரு பெயரும் உண்டு. எதுக்கு? திருவாடுதுறைக்கு. 12வது திருமுறையா இருக்கக்கூடியது பெரிய புராணம். பெரிய புராணத்தை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சேக்கிலார். பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இதை குறிப்பிட்டு சொல்கிறார். பெரிய புராணம் பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சேக்கிலார். சேக்கிலார் புராணம் பாடியது, சேக்கிலாருக்காக பாடல் பாடியது, புராணமாக பாடியது யாருன்னு கேட்டாங்கன்னா உமாபதி சிவாச்சாரியார். முதல் தேசிய காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். இரண்டாவது தேசிய காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏற்கனவே டிஎன்பிசில கேட்ட பழைய கொஸ்டின் தான். சரியா? முதல் தேசிய காப்பியம்னா சிலப்பதிகாரம், இரண்டாவது தேசிய காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடியவர்களை பன்மையில் கூறும் முதல் நூல் அப்படின்னு கேட்டா பெரிய புராணம் தான். காப்பியமா இல்லையா என்ற வாதத்திற்கும் உள்ளான நூல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம். இது வந்து பாத்தீங்கன்னா காப்பியமா எடுத்துக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தருக்கம், வாதம் நடைபெற்றது. எதற்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம். சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். அனபாய சோழனிடம் அமைச்சர், ஒரு சோழ மன்னர் இருக்கிறாரு, அவர்கிட்ட என்னவா இருக்கிறார்? சேக்கிலார் அமைச்சராக இருக்கிறார். இவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. சேக்கிலாருக்கு வேறொரு பெயர் இருக்குது. என்ன பெயராமா? தொண்டர் சீர் பரவுவார் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா திருத்தொண்டக புராணம். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்ட புராணம். சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகை ஏற்கனவே பார்த்தோம்களா? சுந்தரருடைய நூல் வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்ட தொகை. அதை முதல் நூலாகவும், நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்ட திருவந்தாதி அதை வழி நூலாகவும் எடுத்து சேக்கிலார் பெரிய புராணத்தை பாடியிருப்பார். அதனால சேக்கிலார் பாடிய திருத்தொண்டர் புராணம் ஒரு சார்பு நூல். ஏற்கனவே எழுதப்பட்ட நூல்கள் இருந்து சில பாயிண்ட் மட்டும் எடுத்து எக்ஸ்ட்ரா எழுதியிருப்பார் யாரு? சேக்கிலார். அதனாலதான் அதுக்கு பேர் என்னவாமா? ஒரு சார்பு நூல் அப்படிங்கிறாங்க திருத்தொண்டர் புராணத்தை. பெரிய புராணம் 2 காண்டம், 2 பெரிய பகுதி, 13 சருக்கங்கள், உட்பகுதியா 13ஆ பிரிச்சு 4286 பாடல்களை கொண்டது. நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். பெரிய புராணம் 2 காண்டம், 13 சருக்கம், 4286 பாடல்களை கொண்டது. எதுன்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம். இதுல 63 நாயன்மார்களையும் 9 தொகை அடியார்களையும் கூறக்கூடிய நூல். சரியா? இறைவனை வழிபடக்கூடியவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள் யாரு? தொகை அடியார்கள். 63 நாயன்மார்களையும் 9 தொகை அடியார்களையும் பாடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம். முதல் சருக்கத்துல திருமலை சருக்கம், லாஸ்டா இருக்கக்கூடியது வெள்ளை யானை சருக்கம். சரிங்களா? முதல் சருக்கம் பெரிய புராணத்துல எதுன்னு கேட்டாங்கன்னா திருமலை சருக்கம். இறுதியாக இருக்கக்கூடியது வெள்ளை யானை சருக்கம். உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது. இறைவனே வந்து பாத்தீங்கன்னா முதல் அடி எடுத்து சொல்லியிருப்பார். அதை வச்சுதான் பெரிய புராணம் எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. என்ன அடிகள் அப்படின்னு நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். சரியா? டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டதை வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம். எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம். அந்த 63 நாயன்மார்கள் எல்லா நேம நாம ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. அதுல 3 பேர் யாராமா? பெண்கள். யாராருன்னு கேட்டாங்கன்னா காரைக்கால் அம்மையார், இசை நாணியார், மங்கையக்கரசியார். நம்ம ஏற்கனவே காரைக்கால் அம்மையாரை பத்தியும் பார்த்திருப்போம், மங்கையக்கரசி இந்த பேரும் பார்த்திருப்போம். சரிங்களா? 63 நாயன்மார்களில் 3 பேர் மட்டும் பெண்கள். காரைக்கால் அம்மையார், இசை நாணியர், மங்கையக்கரசியார். பெரிய புராணத்திற்கு வடமொழியில் சிவபக்த விலாசம், உபமன்யு விலாசம் என்ற பெயர்ல என்ன பண்றாங்க? மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பெரிய புராணம் வடமொழியில் சிவபக்த விலாசம், உபமன்யு விலாசம் என்ற பெயர்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. முதல் 11 திருமுறைகள் பிற்சேர்க்கையத்தை என்ன வந்திருக்குது? பெரிய புராணம் கொண்டு வந்திருப்பாங்க. முதல் 11 திருமுறைகளை தொகுத்தது. அதனால பொதுவா திருமுறை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. அது மட்டும் இல்லாம சில நாயன்மார்களின் வரலாறு அப்படின்னு ஒரு 5-6 பாயிண்ட் கொடுத்திருப்பேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1ல கேட்டிருக்கிறாங்க. சரியா? சில நாயன்மார்களின் வரலாறு டீட்டெயிலா பார்க்க வேணாம், ஜஸ்ட் ஸ்டேட்மெண்டா மட்டும் பார்த்துக்கலாம். திருநாவுக்கரசரை வழிபட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசரை வழிபட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அப்பூதி அடிகள். அதே நீரால் விளக்கு எரித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கணம்புள்ள நாயனார். நீரால் விளக்கு எரித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கணம்புள்ள நாயனார்.
கல்லால் அடித்து சிவனை வழிபட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சாக்கிய நாயனார். மனத்தால் கோயில் கட்டியவர், ஏற்கனவே ஒரு குரூப் 1 கொஸ்டின் தான், என்னது பூசலார். மனத்தால் கோயில் கட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பூசலார். அதே மனத்தால் நாண பூஜை செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மூர்த்தி நாயனார். மனத்தால் நாண பூஜை செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மூர்த்தி நாயனார். தன் கணவரை சைவராக மாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மங்கையக்கரசி. தன் கணவரை சைவராக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மங்கையக்கரசி. பிள்ளைக்கறி சமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிறுதொண்ட நாயனார். பிள்ளைக்கறி சமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிறுதொண்டர் நாயனார். இதோட பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியத்துல சைவம் சார்புடையது சரியா 12 திருமுறைகள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நூல் ஆசிரியர், ஆசிரியர் குறிப்பு, முக்கியமான மேற்கோள் மற்றும் சிறப்பு வரிகள் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருப்பேன். மேக்ஸிமம் ஸ்டோரி பேசுகிற சொல்ல முயற்சி பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. வாரத்தில் 4 வீடியோ கொடுக்கலான்னு இருக்கிறேன். 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் சார்புடையது, முழுசாவே டாபிக் தான். ஒரே ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய பெரிய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பாலிட்டி தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். வீக்கெண்ட் சண்டே ஒரு வீடியோ வரும், அது 1 வீக்குக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. மொத்தம் ஒரு 4 வீடியோல பார்த்தீங்கன்னா 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கண்டென்ட் ரொம்ப டீட்டெயிலாக போடுவேன். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் உடைய கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இனி மேக்ஸிமம் ஜிஎஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறோம். தொடர்ந்து பாருங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.